ஹாய் கைஸ், இது பத்ரிஸ் லைஃப். நான் உங்கள் பத்ரி. 2025 நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிட்டான். 2026 ஸ்டார்ட் ஆக போகிறோம். நம்ம எல்லோரும் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்துருப்போம். சில பேர் எடுக்காமல் இருந்திருக்கலாம். அதுக்கு காரணமாக போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் எடுத்து நான் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல, அதனால் ரெசல்யூஷன் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ரெசல்யூஷனுங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஏன்னா மற்ற நாளில் நம்ம நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஸ்பெஷலான டேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் அதையும் நம்ம ஒழுங்காக பண்ணாமல் இருப்போம். அதுக்கு காரணம் என்ன? ரெசல்யூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை டிசிப்ளினாக ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிறது. அதுக்கான ஒரு 10 டிப்ஸ் தான் சொல்கிறேன். அதோடு சேர்த்து என்னோடய ரெசல்யூஷன் என்னங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் கோல். ஏன்னா ஒரே ஒரு கோல் எடுக்கும்போது தான் அதை நம்ம ப்ராப்பராக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய கோல் எடுத்துகிட்டு நான் வருஷம் ஃபுல்லாக இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றை கூட ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டோம். அதே மாதிரி நினைப்பீங்க, எனக்கு நிறையா தேவை இருக்கு, ஒரே ஒரு கோலை மட்டும் நான் அச்சீவ் பண்ணால் போதுமா அப்படின்னு. இத்தனை வருஷம் எடுத்தோம், ஒழுங்காக பண்ணல, அதுக்கு ஒரு கோலாவது ஒழுங்காக பண்ணலாம் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு கோலை எடுத்து ப்ராப்பராக அதுக்காக ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு மேலே வேணும்னா நிறைய கோல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிசர்ச்சில் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது 40% நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு விஷயத்த நல்லா பண்ணி 100% ப்ரொடக்டிவிட்டி அச்சீவ் பண்ணலாம் இல்லையா? அடுத்து உங்களோட கோலை எழுதி வைக்கிறது. இது எதுக்கு பண்ணணும்? நம்ம என் மைண்டில் தான் இருக்குல்ல, ஏன் எழுதணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம தாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ நிறைய தாட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் பண்ண முடியாது. இப்போது எழுதும்போது அது நம்ம மனசில் பதியறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாரும் அவங்களோட கோல்ஸை எழுதி வைக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டடியில் கோலை எழுதி வைக்கும்போது 33% ஆஃப் சக்ஸஸ் ரேட் அதிகமாகுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட், உங்களோட டெட்லைனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ 10 நாள் அந்த வேலையை செய்ய போகிறேன், 10 நாளில் இன்னும் இவ்வளோ சப்ஜெக்டை நான் படித்து முடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கணும். சில பேருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். இப்போ 10 நாள் வச்சா எனக்கு ரஷ் ஆகிற மாதிரி இருக்கும், எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. கரெக்டான விஷயந்தான். ஆனால் நம்ம தள்ளி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த டெட்லைன் இல்லாமல் இருக்கும்போது. இப்போ நான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா 10 நாளில் 12 நாளில் 15 நாள் வரைக்கும் இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ 10 டேஸ் அப்படின்னா ஒரு வேளை அதில் முடிக்கலைன்னா கூட 1 டே 2 டே எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம அதை படித்து முடிச்சிடலாம். ஸோ ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பில்ட் அ சிஸ்டம். நீங்கள் கோலாக அதை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் வைக்காமல், நான் ஒரு சிஸ்டமாக ஃபாலோ பண்ணுறேன், டெய்லியும் இவ்வளோ நேரம் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு மாற்றணும். இப்போது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்க, கரெக்டான விஷயம். அப்போ என்ன பண்ணணும்? ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் தடுக்கணும், நம்ம சாப்பிட்றத குறைக்கணும். அதே மாதிரி ஜிம்முக்கு போகணுன்னு நினைப்பீங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ அதுக்கான டைமை டெய்லி அலாட் பண்ணணும். எந்த டைமில் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுறோம், டைமை வேஸ்ட் பண்ணுறோம், அந்த டைமில் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி டெய்லி இவ்வளோ நேரம் நம்ம பண்ண போகிறோன்னு நம்ம அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணணும். அதை தான் உங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணணும். நீங்கள் பெருசாலாம் அச்சீவ் பண்ண முடியாது. டெய்லியும் சின்னதாக பண்ணிங்கன்னா ஒரு டே நீங்கள் நினைக்கிறத அச்சீவ் பண்ணலாம். அண்ட் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் உண்மையான ஒரு டார்கெட்டை கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1 மணி நேரத்தில் என்னால் 30 பக்கம் படிக்க முடியும்னா 30 பக்கம் தான் போடணும். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு 100 பேஜஸ் போட்டேன்னா என் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ண மாட்டேன். இன்னும் நான் டிப்ரெஷனுக்கு தான் போவேனே தவிர இன்னும் மோட்டிவேட் ஆக மாட்டேன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், டெய்லி ஃபாலோ பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். சம்டேஸ் அது பிரேக் ஆகலாம், ஆனால் அதை நினச்சி பயப்படாமல் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுற ஆளாக நம்ம இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அங்கே தான் பிரேக் ஆகிடுறாங்க. ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு நாள் பிரேக் வந்தோடனே அது அவ்வளோதான் முடிஞ்சுது, நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு யோசிச்சிடுறாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த பாயிண்ட், நீங்கள் நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட் திங்ஸை கட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நல்ல ஃபுட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறத விட உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம், ஏதாவது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ஆல்கஹாலிக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ இன்னும் எல்லாருக்கும் ஏற்ற எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நிறைய டைம் நான் ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ரீல்ஸை பார்க்குறத கட் பண்ணணும், ஃபோன் பார்க்குறத குறைக்கணும். அப்புறமா அந்த டைமில் ஒரு நல்ல விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணி நான் இதை டெய்லியும் பண்ண போகிறேன் அப்படின்னு கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு புக் படிக்கிறேன், இல்லை நான் ட்ராயிங் பண்ணுறேன், என்னோடய ஹாபிஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து ஃபாலோ 1% ரூல். இந்த 1% ரூலுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெய்லி 1% இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தீங்கன்னா வருஷத்தில் 37 டைம்ஸ் இவங்களால் இம்ப்ரூவ் பண்ணிட முடியும். இது எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு டார்கெட் போடுறோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிக்க போகிறோம் அப்படின்னு. இப்போது நம்மளால் 1 மணி நேரம் படிக்க முடியல.
ஏதோ ஒரு காரணம், நமக்கு உடம்பு சரியில்லை, தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏதோ பண்ணிட்டோம். இப்போது நம்ம அதை பண்ணாமே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் என்ன தோணும் அப்படின்னா, நேற்று பண்ணல, ஸோ ஜாலியாக இருந்தது, இன்றைக்கும் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிப்போம். ஸோ அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போ ஃபுல்லாக 1 மணி நேரம் நீங்கள் படிக்கல தான், ஆனால் ஒரு 5 நிமிஷமாவது ஏதோ ஒரு கொஞ்சமாவது படித்தோம் அப்படின்னா நாளைக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த 1% அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா, சரி கொஞ்சமாவது பண்ணுவோமே, அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குமே அப்படின்னு யோசிக்க தோணும். அதுக்கு தான் இந்த 1% ரூல். அடுத்து சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கிற இடத்த, ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டடீஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்க் இல்லாமல், ஸ்டடி டெஸ்க் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ஸ்டடி டெஸ்க் அப்படின்னு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு, அதாவது அந்த டெஸ்க்குக்கு போனாலே அவங்கள படிக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க. ட்ராக் ப்ராக்ரஸ் டெய்லி உங்களோட ப்ராக்ரஸை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்கு இது அப்படின்னா, சில பேருக்கு அது தப்பாக கூட தோணும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு 10 நாள் பிரேக் ஆகிடுச்சுன்னு வைங்க, அதில் டிக் போடவே இல்லை, உங்களோட ப்ராக்ரஸில் அது வந்து வரவே இல்லை அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம், 10 நாள் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு டிப்ரெஸ்ட் ஆகி அடுத்து ஃபாலோ பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில பேர் அதை மோட்டிவேட்டடாக எடுத்துக்கிட்டு 10 நாள் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறத புரிஞ்சு நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அது இருக்கலாம். இது வந்து மற்ற யாராவது நம்மக்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா நமக்கு கோபம் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நம்ம ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட ரியாலிட்டி என்னங்கிறது நமக்கே புரியும். ரேங்கிங் இன்க்ரீஸ் பண்ணும்போது கோலை அச்சீவ் பண்ணுறது 65% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றத சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், இப்போ ஒரு தடவை ஃபெயில் ஆகிட்டீங்க, அதை அப்படியே விடாமல் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, ஃபெயில் ஆகிட்டீங்க, அதை நினச்சி ரொம்ப லேட்டாக நீங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பிரேக் ஆகிடும். உடனே ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு வந்துடலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சோகமாக, ரொம்ப டிப்ரெஸ்டாக நிறைய டைம் அது வேஸ்ட் பண்ணுறது மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்காது. ஸோ ஃபெயில் ஆனீங்கன்னா சீக்கிரமாக ரீஸ்டார்ட் பண்ண பாருங்கள். லாஸ்ட் பாயிண்ட், சேஞ்ச் ஐடென்டிட்டி. நாட் ஜஸ்ட் கோல்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ஐடென்டிட்டியும் சேஞ்ச் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜிம் போகணுன்னு யோசிக்கிறீங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, இதுவெல்லாம் வந்து உங்களோட கோல், இதெல்லாம் நான் டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் நினச்சிக்கிறோம், அப்படி தானே? ஆனால் நம்மளோட விஷயம் என்ன, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றேன், ஹெல்த்தியான விஷயம் பண்ணுறேன், ஜிம் போகிறேன்னு நீங்கள் நினைக்கிறத விட ஹெல்த்தியான ஒரு ஆளாக இருக்க போகிறேன், ஒரு டிசிப்ளினான ஆளாக இருக்க போகிறேன், என்னோடய உடம்பை பார்த்துக்கிற ஒரு ஃபிட்டஸ்ட்டான ஆளாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இது இன்னும் உங்களை மோட்டிவேட்டடாக வச்சுக்கும். அதே மாதிரி உங்களோட ரொட்டீனில் ஈஸியாக ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பாக கொடுக்கும். இது என்ன அப்படின்னா, உங்களோட ரிசல்ட் என்னவோ, உங்களோட அவுட்கம் என்னவோ அதை வந்து நினச்சி நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனால் கடைசியில் நான் என்னோடய ரெசல்யூஷன் சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இப்போ சொன்ன 10 பாயிண்ட்ஸை வந்து நான் ஒரு தடவை ரீகேப் பண்ணிடுறேன். முதல் விஷயம், ஒரு கோலை ஃபாலோ பண்ணுங்கள். 2வது விஷயம், உங்களோட கோலை எழுதி வைங்க. 3rd ஒன், டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 4th, ஒரு சிஸ்டமை பில்ட் பண்ணுங்கள். 5th, நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேட் ஹேபிட்ஸை கட் பண்ணுங்கள். 1% ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து, உங்களோட என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்து, டெய்லியும் உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனீங்கன்னா ரீஸ்டார்ட்டை இம்மீடியட்டாக பண்ணுங்கள். அடுத்து, உங்களோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, நான் இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதாவது பத்ரிஸ் டாக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நான் வீடியோ போடுறதுக்கு, ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுக்கு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதை டெய்லியும் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத இந்த யூடியூப் சேனலோட இன்ஸ்டா ஐடியிலையும் அந்த யூடியூப் சேனலோட இன்ஸ்டா ஐடியிலையும் நான் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை செக் கூட பண்ணலாம். அதை டெய்லியும் பண்ணுறானா அப்படிங்கிறத ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக ஒரு போனஸ் டிப்புன்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு டாஸ்க் வச்சுருக்கீங்க, அதை பண்ணணும். இப்போ டெய்லியும் நான் அந்த டாஸ்க் வச்சுருக்கேன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கே அந்த டாஸ்க்கை வச்சுக்கும் போது, நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது பெருசாக நம்ம அதை வந்து எடுத்துக்க மாட்டோம். இப்போது இன்னொருத்தர் வந்து நம்மளை அதை கேட்குறாங்க, இன்றைக்கி இந்த டாஸ்க்கை முடிச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்காகவாவது நம்ம பண்ணிடணுமே அப்படின்னு நினைப்போம். உங்களோட அக்கௌண்டபிலிட்டியை எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, டெய்லி நான் இதை பண்ண போகிறேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சு சொன்னீங்கன்னா, அவங்க கேட்பாங்கல்ல, டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரி அவங்களுக்காகவாவது நம்ம டெய்லி பண்ணலாமே அப்படின்னு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இப்போ நான் டெய்லி வீடியோ போடலன்னா நீங்கள் கூட கேட்கலாம் கமெண்ட்ஸில். அண்ட் உங்களோட ரெசல்யூஷன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசியாக ஹாப்பி நியூ இயர். வருஷம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.